தன்னை இருந்து ஒரே வெட்டுங்க. இது என்ன ஒரு கிராமம்? இதுதான் தேவடியா குப்பம். ஐயா அது கூட இல்ல, இதுதான் நீ நக்கலபாளையம். அவர் எங்க நக்கலாரோ எழுத்து. இது என்ன ஊர்? ஒதிவத்தூர். எதற்காக நாடகம்? மகாராஜா மகாராஜா சத்தியமா சொல்றேன், நீ அடிச்ச அடியில. ஆனா எனக்கு ஒரு காரணம் தெரியும், சொன்ன அடிக்க மாட்டல. சத்தியமா சொன்ன அடிக்க மாட்டேன் சொல்லு. மலையாள குப்பத்தை சேர்ந்த எங்க கம்பெனி வாதியார் வயசுக்கு வந்துட்டார். அவன் போட்டதான் எதுக்கு நாடகம்? எதுக்கு நாடகம்? சொல்லுமா ராஜா. எதுக்குடா வச்சிருக்கிறாங்க ஆட்ட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து? அங்காளம்மோ சொல்றேன். தான் ஆண்டவன் ஓடு உள்ளாவினி முன்ஜன்மத்தில் ஐய பேர் ஒங்கி வீரவராகினி பக்கம் போவான் சீனிங்களா நிறையாடுகிறா ஆண்டவன் ஓடு உள்ளாவினி ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டாமை இந்த தலைவர் வைஸ் பிரசிடண்ட் ஆமா இன்னும் யாவற்றமான பேருக்கு ஒன்றாக கூடி அங்காளம்மனை பிரார்த்தனை செய்து சிறப்பாகவே கொண்டாடி ஓஹோ ஆமா ஆமா மனசு குப்பம் பேர் என்ன? பிரகாஷ் சிவபிரகாஷ். அப்பேற்பட்ட இடத்திலே தாமரத்தை வணங்கி ஒரே நாளைகள் நடத்த வேண்டும் அப்படி என்று நமக்கு வாக்கு கொடுத்த ஓஹோ எல்லார் பாதத்துக்கும் ஆமா இந்த சிறியவன் 1 கோடி வணக்கம். இப்பேற்பட்ட சபையில் வந்தாரு. உன் காவல் எனக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும். மறுவிளக்கம் ராஜராஜர்கள் போட்டோம்.
அம்மா யார் தெரியுமா? அம்மா யாருன்னு அம்மா கேட்டாதான் தெரியும். கரெக்ட். வீடு வரத்துல வேணாம், டைம் ஆகுது. ஏய் மகாராஜா, அம்மா எங்க அப்பா தெரியாது. தெரியாது அப்படி சொல்லு. ஏய் காந்தாரி அம்மனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் கிரிராஜ மகாராஜனுக்கும் கிரிராஜ மகாராஜனுக்கும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? 3 மணிக்கு 30 அம்மா வந்து கர்ப்பமா இருக்கிறீங்க. ஆமா. ஆஹா. அப்ப பாண்டராஜனுக்கும் குந்தமாதி அம்மனுக்கும் காரகத்திலே தர்மன் பிறந்தார் என்று கேள்வி கேள்வி எங்க அம்மா கம்மன் இருக்கக்கூடாதா? அதானே. ஐயோ நமக்கு பின்னால வந்து புள்ள பெத்துட்டாலே நமக்கு புள்ள. எங்க அம்மா என்ன செய்தது? என்ன செய்தது? ஓராமை என்று சொல்லக்கூடிய வகுத்தில் இருப்பதோ பிள்ளையோ பிள்ளையோ இல்ல பேயோ பேயோ இல்ல பூதமோ பூதமோ ஒன்று புரியவில்லை. அப்படி என்று கையை இறுக்கி மூடி இது பிசாசியோ இது பிள்ளையோ என்று தொடோ தொடோ அப்பதான் வேற வேலைக்கு பார்த்தா ஐயோ இது வீணாக போடும் போல இருக்குது. வீணா போயிடும் போல இது அப்படி என்று உயர் வீட்டுக்கு சென்று 100 கலயத்தை கொண்டு வந்து அந்த உதிரத்தெல்லாம் வாரி அந்த கலசத்தில் அடைக்கலம் செய்து கடைசியில தூதும் எல்லாம் வாரி அதையும் ஒரு கலசத்தில் அடைக்கலம் செய்து எங்க அம்மா எப்படி அவையும் காத்து வந்தாங்க. எப்படி கோழி எப்படி அந்த மண்பாண்டங்களை அப்படி காத்த உடனே முதலாகி ஒரு பல்ல வெடித்து அப்படி பிறந்து நான் பிறக்கும் போது என்னென்ன மழை பெய்தது? ரத்த மழை பெய்தது. விஷம் இருக்கா ஜீவத்துக்கெல்லாம் விஷம் தர்மம் பிறந்தான காட்டுல அவன் பிறக்கும் போது அப்ப என்ன அப்ப என்ன மழை பெய்தது? அந்த ஊம பையன் புண்ணாக்கு பையன் அது தெண்டம் ஆமா அது பிறக்கும் போது எவரெல்லாம் பார்த்து ஊம பையனுக்கு போய் குசுமாரி மழை பெய்தார்கள். அப்ப விஷமிருக்காத ஜீவம் எல்லாம் விஷத்தை விட்டது. அந்த கபினேடி பையன் பிறக்கும்போது நான் பிறக்கும்போது இப்படி சரி அது போல போகட்டும். இந்த பாண்டவர்களை என்ன பண்ணலாம்? இளம வயதிலே நாங்க கல்வியிலே யார் இடத்துல கல்விச்சாலை கண்டு கொண்டு வந்தோம்? யாருகிட்ட? ஏய் இருவாச்சாரி இடத்துல கல்வி நூல்களை கற்றுக்கொண்டு வந்தோம். கல்வி நூல்களை கற்று வந்தோம். 105 பிள்ளைகளும் நாங்கள் 100 பேர் ஒரு பக்கமும் அவங்க 5 பேர் ஒரு புறமும். அப்ப அந்த தட்டி பையன் இருக்கிறாரு அக்கால ஓலி என் கை ரொல்லண்டா அதானே என் கை சோறு அவனை பண்ண சொல்லுது. அவன் என்ன பண்ணான்? ஒரு பந்தை எடுத்தான். ஐயோ அது ஓடி வச்சு பந்து அந்த பந்து வந்த காத்து எப்படி வேகம் வருதோ ஐயா அப்படியே உப்பு போட்டு நீங்க 100 பேர் இவர்கள் லேசாக விடப்படாது அப்படி என்று மனதிலே என்ன செய்தேன் நடக்கின்ற
உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணங்க. கடலிலே ஒரு தூசி இருந்தாலும் என் உள்ளத்திலே தூசி இருக்காது. இருக்காதுடா. புண்ணியம். உலகத்திலே நீங்க பேர் போட ஆளுங்க. பாத்தியா நான் போட எங்க அண்ணன் பொடிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமா உள்ள அது போல உள்ள. ஆமாங்க. ஏவிட மக்களை விடப்படாது என்று விடக்கூடாது நடக்கிறவாதியிலே நச்சுமுள்ள நாட்டிலே வருகிற வாய்கள் பாம்புகளை விட்டு ஐயா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட சாகுதியா என்னடா ஏமகராஜா? இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுல விஷத்துல கலந்தீங்க இல்லையா? அதுல ஒரு வாய் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா என்ன சாப்பிட சொல்றியா? இல்ல மகாராஜா, அப்ப நீ விஷம் சரியா கலந்துருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் செய்து பார்த்து தேவையா மக்கள் மாலை இல்லை என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அஸ்தாபுரமும் அத்தினாபுரமும் 66,000 வீதி. 66,000 வீதி. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. காணிக்கல அந்த நாடுற பையா என் நாடு. அப்ப பரும்போக்கு கை ரோலண்டா உனக்கு வாய்ப்பு காசு வருதா இல்லையா? எனக்கு வரல மகாராஜா. நான் ஒரு பிரதமர். நான் கையெழுத்து போட்டாங்கன்னா உனக்கு எல்லாமே வரும் பையா. ஆமா டெல்லி பாட்சா. ஆமா இப்ப நாட்டு பிரதமர் மோடிங்கிறாரு. அதுக்கு சமமானது ஏற்கனவே நாட்ட நாடு பிறகு மோடி ஆடுறாங்க. நான் என்ன சட்டம் போடுறேன்னா அதான் நடக்கும். ஆமா வருமா? தேவையா மக்கள் ஒண்ணும் மாலை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றேன். அது போகட்டும். எனக்கு வயது என்னப்ப எனக்கு தெரியாது மகன். கல்யாணம் பண்ற வயசு உனக்கு நான் என்ன நினைச்சேன் 16 வயதுன்னுவேன். தம்பிமார்கள் நாங்கள் எத்தனை பேர்கள் தெரியுமா? சுத்தமா 99 ஆணு. 99 ஆணு. கடைசியில ஆசைக்கும் அன்புக்கும் பிறந்த ஒரே ஒரு தங்கை திருச்சடை. எனக்கு தங்கச்சி திட்டதா பேரு ஐயா மச்சானே சார். ஆமா ஒரே ஒரு தங்கச்சி. ஆண்டவ சக்கியா நான் ஆட்டமே ஆட மாட்டேன். ஒரு நாள் 2000 ரூபாய் வாங்கிட்டு தேவடியா பசங்க ஏமாத்துறானுங்க. சத்தியமா நான் மாட்டு ஸ்கூல்ல 10 இருந்திருப்பேன். அதானே ஆட்டாடா வாங்க கூட்டு வந்து போட்டான். சத்தியமா இன்னைக்கே போய் கேவி சா வச்சிருவேன். ஆயா கல்லுத்துக்கு போட சா வச்சுட்டு சாவலா கூட கல்லுத்துக்கு போட்டு சா வச்சிருவேன். கூட்ட பொண்ணு கட்டினா சொல்றது கேள்றா ஃபீல் பண்ணி உள்ள கஷ்டம் சத்தியமா இந்த வீட்டுல ஒரு பொண்ணு கட்டிட்டா. ஆமா எங்க ஆயா செத்துட்டானா அவன் நானே சா வச்சிருவான். சா வச்சுட்டா சத்தியமா சாவுக்கு வரும். சும்மா வருவான். அதான பின்ன ஏன்னா ஆளுக்கு ஒரு பொண்ணு நகை 100 பேர் வச்சு 99 பேர் வச்சு அதானே. ஏன்னா ஆளுக்கு ஒரு பொண்ணு துண்டு ஆளுக்கு ஒரு பயம் வரவன் நான் டாம் துருவான். ஒரு வாய் பயம். ஆமா சப்பு வாய் போய் தச்சு அப்படியே கால் மேல கால போட்டுக்கணும். வாயா செத்துட்டா உனக்கு பவுன் வரும்டா. 100 பவுன் சொல்றது கேள் தெரியா? சொல்றது கேள்வி. அப்படியே திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல அதான் நகை கடை, துணி கடை, பயம் கடை, அதானே அப்படியே மிச்சர் கடை. அப்படியே கால் மேல கால போட்டு ஆட்டத்துக்கே வர மாட்டான். பரவாயில்ல தம்பி. அந்த 99 பேர்ல நீ சொன்ன பாரு அதுல ஒத்த செத்துட்டாலும் நீ சொன்ன பாரு சத்தியமா வீட்டுல சாவாங்களா? அங்க மழை சேர்த்து உட்காந்து இருப்பாங்க. அந்த 99 பேருக்கும் நீ சொன்ன பாரு நகை மிச்சரு ஸ்வீட்டு வாய்ப்பயம் பூராத்தையும் நீ செய்யு தம்பி. ஆமா ஐயா பொண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஓடி போற
நாக்கு இஷ்டு போட்டு ஏய் நீ படித்தவர் மாதிரி பேசுறடா. இல்ல நான் படிச்சவர் தான். ஏய் இந்த பக்கம் பெரிய பெரிய ஆட்டக்காரர் எல்லாம் ஆடி இருக்கிறாங்க. பக்கம் தான் அடிக்கிறது மட்டும் அதோட இல்ல பொண்ணுறங்க ஆறாமட்டு கண்ணு நான் போன 3ஆம் வருஷம் வந்து அங்கமுத்துக்கிட்டங்க தான் ஆட்டி போனேன். அதான் தனியா ஜமா போட்டுருக்கிறேன். இருக்கட்டும். அவங்களாம் இறந்துட்டாங்க. ஆமாடா எப்பா மாரியத்த தாயே அவங்களாம் செத்து போட்டாங்களே நீ எப்ப சாவல ஒரு நாள் சத்தியமா சூரகாசு வந்து சூத்தலாம் கேட்டான். அடிச்சுட்டு தான் நான் சாவுவேன். ஆளை பார்க்கதான் நிலமோடு இருக்கிறான். அடிக்கிறதுல உள்ள சுருக்கு. பரவாயில்ல. என்ன வயசு தெரியுமா? 67 வயசு எனக்கு. மகாராஜா சண்டையிலே புடி சத்தியமா இப்ப சின்ன பிள்ளை வேற வர்றாரு. 67 வயசு. அதை பத்தி அம்பாள் என்ன இது வரைக்கும் புறப்பாடு உள்ள. சரி இப்ப கல்யாணனுடைய வயது எனக்கு. கல்யாணம் பண்ணலான்னு எனக்கு ஆசை. 67 வயசுல. 67 வயசுல கல்யாணம் பண்ண. எத்தனை வயசுல? 3வது கல்யாணம். இல்ல கல்யாணம் தம்பி எருது கிழமாயிட்டா அது ஏறு கோணாவாரு. அது நீ வந்த வழி ஏற்பட்ட வழி என்ன பண்றது ஏன்னு கேட்டேன்னா ஐயா கட்டிக்காரன் ஆடுறவெல்லாம் அவன் வாயில் நெல்ல வரத்தே வராது. ஏன்னா கூடுற வாயில் உன் வாயில் தாண்டா வராது, என் வாயில வராது. சொல்லு உனக்கு என்ன வேணும்? சித்தப்பா கண்டராஜா போய் ஆறுமுகம் தானே அவங்க எல்லாம் ஆடிட்டு தான் வந்தேன். ஒரு ஜமா கூட விடல. இங்க வந்து ஆள்நாளியார் தெரியுமா ராத்திரி ஐயப்பன் அவர்கிட்ட ஒரு 4 வச்சு வச்சு ஆடினேன். சரிங்க ஐயா. அதே புதுப்பாலத்து பயிராஜிக்கிட்டே ஆடி இருக்கிறேன். எல்லாம் தடமாடிட்டு தான் போயிருக்கிறேன். சரி நாம எப்படியே பேசின்னு இருந்தா என்னடா என்ன சிரிக்கிறேன் டைம் கிடையாது. இப்படியே பேசின்னு இருந்தா அப்புறம் வயசாகி போடும் பட்டு கல்யாணம் பண்ண வாங்க. ஏதோ விசேஷம் தெரியவில்லை. ஆமா தாத்தா வாழ்க்கை 886 வயது படுத்தேன். ஆமா நான் வச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே யாரும் பேரம் பார்த்தவன ஐயா உங்கள் பேரனா இருக்க முடியாது. வந்துட்டாரு கொண்டா அப்படியே எவ்வளோ சொன்னார் உங்களை உள்ள வர சொன்னாருங்க. என்ன மொட்டையா பேசுறேன்? ஆமாங்க விமானத்தில் வந்திருக்கிறார். வர சொன்னார் உள்ள வர சொன்னார். சரி நான் சென்று கவனித்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். அரவக்குடியோடு சென்று விட்ட மாலையை தோடு தோளாக நரித்தவன் அநேக வந்தனமையாக
என்று ஓடி வந்து வாழ்க்கப்படுகிறபடியால் இந்த அவனியிலே சீர சிறப்பு வாழ்ந்திருப்பார். என்ன 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 அந்த ஆண்டுக்கு விடாத எனக்கு உனக்கென்று மணிமுடி சூட்டி வைத்திருக்கின்றேன். மணிமுடி சூட்டி ஆமா என் கரத்திலே செங்கோல் பிடித்து என்னை சீர சிறப்பாக இந்த நாட்டை அழகு பார்த்து வருகின்றேன். ஆள் என்று சொன்னாயே ஆமா என்னை அழகு பார்த்து வருகிறாயே. இந்திய தினத்தில் என்ன விசேஷம்? எதுக்கு சொல்லுவேன். அவனுக்கடல் 56 தேசம் இருக்கின்றது. உண்மைதான். இந்த 56 தேசத்திலே மேன்மை பொருந்திய நாடு இந்த அத்திமாபுரி நம்முடைய நாடு. ஆமா. இந்த 55 தேசத்திலே அன்னவரிடத்திலே அனைவரிடத்திலும் போரிட்டு அமராடி ஜெயித்து அனைவரும் இந்த அத்திமாபுரிக்கு கப்ப கட்ட வேண்டும். உண்மை. அப்படி என்று அனைவரும் கப்ப பணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற அருவாயிலே சுபாங்கு சக்கரவர்த்தியுடைய மகன், அவன் பெயர் சுபாங்கு சக்கரவர்த்தியுடைய மகன் என்ன செய்தான்? இச்சா சுயோரம் ஏற்படுத்தியிருக்கின்றான். உண்மையா? எனக்கு கப்பம் கட்ட நான் சொல்ல வேண்டியதை கேள். எனக்கு கப்பம் கட்டக்கூடிய நமக்கு கப்பம் கட்ட வேண்டிய கலிங்க தேசத்து சுபாங்கு மன்னன் தன் மகளாருக்குபடியான பொன்னுருக்கு இச்சாசுரம் என்பது ஏற்படுத்தியிருக்கின்றார். அதனால் வேண்டி நீ எப்பேர் வட்டவன், உன்னுடைய அழகு என்ன, அந்தஸ்து என்ன, இந்த அத்திபுரியை தில்லி பாட்சா ஒருவனை ஆளுகின்றாய். அப்படி என்றால் சேனா சேனைகளை கூட்டிக் கொண்டு அண்ணவரிடத்திலே இச்சாசுரத்திற்கு பொன் கேட்க செல்ல வேண்டும். அதனால் வேண்டி பதிகளுடனே ஆமா சேனாசேனைகளை அழைத்து செல்ல வேண்டும். சென்று சுயவரம் சென்றார் கண்டிப்பாக அந்த பொன்னுருவியின் அழகை பார்த்து எனக்கே மாலை சூடுவார். அதனால் வேண்டி நம்மளுடைய சேனாசேனை அழைத்து போவதை விட அதோ இருக்கும்படியான உனக்கு ரத சாரதியா இருக்கும்படியான உன் அண்ணனா இருக்கும்படியான கர்நாடக சேகரன் அல்லவா, உனக்கு ரத சாரதியாக சென்று நம் சேனாசேனையினர் சென்றால் எனக்கு மாலை போடுவான். கண்டிப்பா மாலை போடுவா. பொண்ணு நமக்கு தான். எனக்கு தாத்தானா இப்படிதான் இருக்கும். ஆமா அரு ஊடுறாரு பாரு. அதுக்குதான் எப்பயுமே பெருமை சொல்ல கேட்கணும். கட்டுவார நத்து நத்து சங்கு சுட்டாலும்
சுட சுட வெண்மை தரும் தரும். சேரிட மருந்து சேர் சரி கற்றோர நெத்து அனைத்து சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு பழமொழியாளர் சொல்லியிருக்காங்க. அது வீண் போகாது. எங்க தாத்தா ஆஹா. பெரிய ஆள், பெரிய வயசுல பெரிய ஆள். ஆமா. அவர் பேச்சியை தடை செல்லக்கூடாது கூடாது. ஆனால் ஒரு நிபந்தனை. ஏன்னா தாத்தா அப்படி என் அண்ணனாகிய கர்ணனை அடைத்து நான் ரதத்திலே அமர்ந்து என் அண்ணன் ரதத்தை ஓட்ட வேண்டும். ஆமா. ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், என் வார்த்தை கேளு. எனக்கு மூத்தவர், நான் ரதத்தை ஓட்டுவேன் சந்தோஷமா ஊருக்கு சொல்லுவாங்க. மூத்தவரை ரதத்தை ஓட்டு, நான் ரதத்தில் அமர வேண்டும் சொல்றியா? நாயமா துரியோதனா, இதுவரைக்கும் அண்ணன் தம்பி சின்னவர் பெரியவர் என்று நாம் யாரையும் பாகுபாடு விடுத்தது கிடையாது. உண்மை. ஓர்கிணத்தில் சாதம் அருந்துகிறோம். நான் சொன்னா நான் ஓர் குலமா உண்டு செய்து உங்கள் குலத்தோட என்ன ஒருவனாக்கி அதெல்லாம் பாடத்துக்கு நேரம். அதனால் வேண்டி நீ ஏன் பெரியவன் இருக்கிறார்? இன்னைக்கு நீ ஓட்டுனா நாளைக்கு இன்னைக்கு உனக்கு ஓட்டினா நாளைக்கு நீ அவனுக்கு ஓட்டுவ. அதனால் வேண்டி உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் இருக்க வேண்டும். அண்ணனுக்கு அண்ணன், அண்ணனுக்கு அண்ணன், சிநேகிதனுக்கு சிநேகிதன், நண்பனுக்கு நண்பன். அதனால அண்ணனுக்கு அண்ணன் உனக்கு ரதம் ஓட்டுற நீ மனம் வருத்தப்பட வேண்டாம். சரி. அவனுக்கு ரதம் ஓட்டும் போது நீ வருத்தப்பட வேண்டாம். சரி. சந்தோஷம். அப்படி அண்ணன் அழைத்து உன்னிடத்திலே விடை பெற்று நாங்கள் புறப்படுகிறோம். ஆகட்டும், ஒருபுறமாக அனைவரும் சொல்லலாம். அமைச்சரே, ஐயா, என் தாத்தா விஸ்மாசரி சொன்னபடி நான் அழைத்தேன் என்று அந்நிய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணனை சீக்கிரமாக குளிசம் கொண்டுவான். எப்படி என்றால் கர்ண மகாராஜன் அண்ணாவாகிய கர்ண மகாராஜன் அழைக்க கர்ண மகாராஜன் இந்த வைந்தே
மிஞ்சுமா நான தங்கமே தீயில கறி மிஞ்சுமா நான தங்கமே தீயில கறி மிஞ்சுமா பாட்டா பசுவரா படுத்து விட்டானே வரா ஏதா விருந்து தாயுமா நான தங்கமே தீயில கறி மிஞ்சுமா நான தங்கமே தீயில கறி மிஞ்சுமா கட்டழகு மேனிய பார்த்து பூமா நாளை கட்டையிலே வாம்போது கூட வருமா கட்டழகு மேனிய பார்த்து பூமா நாளை கட்டையிலே போய் கூட நாட வருமா பட்டமிடு தாளையப்பா காட்ட காட்டுமா பட்டமிடு தாளையப்பா காட்ட காட்டுமா நாளை போது போது பாரதி அவன் மாட்டு வந்தா நான் ஆடுறதுக்கு வர்றது வரமாட்டேன்னு சொல்றது ஏன்டா ஏன்னு கேட்டாக்கா எங்க அம்மா ஆடுறதுக்கு போகும்போதே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எப்பா, எப்பா, ஆடுறதுக்கு எங்க போற அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே மலையாரசன் குப்பம் பிரகாஷ் கிட்ட நாடகத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னேன். ஓ பிரகாஷ் கிட்ட நாடகத்துக்கு போறேன்னு சொன்னேன். ஆமா. அந்த சூர்வேசம் கட்டுறான் அவன் பேரு என்னன்னு கேட்டாங்க. அவன் தான் 11 கோவிந்தராஜன் சொன்னேன். கோவிந்தராஜன் சொன்னேன். அப்படி சொன்ன உடனே கண்டவனு